இந்தியா இலங்கை ஒப்பந்தம் 1987 ஜூலை 29ஆம் நாள் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தானது. 1980களில் இலங்கையில் தமிழ் மற்றும் சிங்கள இனங்களுக்கிடையில் மிக மோசமான இனவாத குழப்பங்கள் வெடித்தன. சிங்கள இனத்தவரால் அடக்குமுறைக்கு உள்ளான இலங்கை தமிழர்கள் தங்கள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்புக்காக போராடத் தொடங்கினர். இந்த காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் உள்ளிட்ட பல ஆயுத குழுக்கள் உருவாயின. இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளில் தமிழர்களுக்கென தனியாக ஓர் அரசை ஏற்படுத்தும் நோக்கில் அவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இலங்கை தமிழர்களின் எழுச்சிக்கான தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுபூர்வ ஆதரவு மற்றும் அரசியல் அழுத்தங்கள் காரணமாக இந்திய அரசு இப்பிரச்சனையில் தலையிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இலங்கை அரசுடனும் போராளி குழுக்களுடனும் இந்தியா தொடர் பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் அவற்றின் முழு விவரங்களும் முழுமையாக வெளியிடப்படாத நிலையில் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியும் இலங்கை அதிபர் JR ஜெயவர்தனேயும் 1987 ஜூலை 29ஆம் தேதி ஓர் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டனர். இந்த உடன்படிக்கையில் தமிழர்களின் தனிநாடு கோரிக்கை நிராகரிப்பு, இலங்கையின் வடகிழக்கு மாகாணங்களுக்கு இலங்கை அரசின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட தன்னாட்சி அதிகாரங்களை அளித்தல், தமிழ் மொழிக்கு அதிகாரப்பூர்வ அந்தஸ்து வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. தமிழ் ஆயுத குழுக்கள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய வேண்டும் என்பதும், இதனை உறுதி செய்து இலங்கையில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்தியா ஓர் அமைதிப்படையை இலங்கைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதும் உடன்படிக்கையின் ஷரத்துக்களாக இருந்தன. ஆனால் இந்திய இலங்கை அரசுகள் தன்னிச்சையாக இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியதாக கூறி போராளி குழுக்கள், குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இதனை ஏற்க மறுத்தது. சுதந்திரமான தனித்தமிழ்நாடு என்பதை விடுத்து இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தன்னாட்சி அமைப்பாக மாறுவதை LTTE விரும்பவில்லை. மேலும் முன்வைக்கப்பட்ட தீர்வில் தங்கள் அமைப்புக்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு கருதியது. இத்தகைய சூழலில் நடைபெற்ற சில சம்பவங்களால் உடன்படிக்கையை ஏற்க மறுத்த விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இந்திய அமைதிப்படைக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டன. ஒப்பந்தம் இலங்கை அரசியலில் கூடுதல் குழப்பங்களை ஏற்படுத்தியது. விடுதலை புலிகள் மீண்டும் ஆயுத போராட்ட வழிக்கு திரும்பினர். தொடர்ந்து முயற்சித்தும் விடுதலை புலிகள் அமைப்பின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தவோ அமைதியை ஏற்படுத்தவோ முடியாததால் இந்திய அமைதிப்படை இலங்கையை விட்டு வெளியேறியது. இந்திய அரசுக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இடையே விரோதம் ஏற்பட இந்த உடன்படிக்கையே முக்கிய காரணமாக அமைந்தது. இந்தியா இலங்கை ஒப்பந்தம் ஒரு நல்ல நோக்கில் செய்யப்பட்ட சமாதான முயற்சியாக இருந்தாலும் விளைவுகள் எதிர்மறையாகவே இருந்தன.